இன்னைக்கு 1998 பிப்ரவரி 14 இருந்த மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கா? இரண்டாவது கேள்வி. 1998 அதன் பிறகு 26 ஆண்டுகள். இன்னைக்கு 2024 பிப்ரவரி 14 நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் ஆபத்திலிருந்து தப்பி விட்டதா? இல்லைங்கய்யா, தப்பிக்கல. அக்டோபர் 23 2022 இங்கே நடந்த தற்கொலைப்படை தாக்குதல், அதை பற்றி சில செய்தியை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் என்பது இன்னும் ஆபத்திலிருந்து தப்பவில்லை. தமிழகம் இன்றும் ஆபத்தில் தான் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஐயா. அன்னைக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இது தற்கொலைப்படை தாக்குதல் என்று, இது ISIS இன்ஸ்பயர்ட் மாடியூல் என்று சொன்னோம். மாநில அரசு என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு சிலிண்டர் விபத்து அப்படின்னா. மாநில அரசு எப்ப, குறிப்பாக திமுக அரசு இதை எப்ப சிலிண்டர் விபத்துன்னு சொன்னாங்கன்னா, அந்த தற்கொலைப்படை தாக்குதல்ல இறந்து போன முபீனுடைய வீட்டில் என்ன கிடைச்சதுனாங்க ஐயா, 109 பொருட்கள் கிடைச்சது. விபத்து நடந்து 2 நாட்கள். அந்த பொருட்கள்ல பொட்டாசியம் நைட்ரேட், பிளாக் பவுடர், மேட்ச் பாக்ஸ், கிராக்கர் ஃபியூஸ் லென்த் 2 மீட்டர், நைட்ரோகிளிசரின், ரெட் பாஸ்பரஸ், PETN பவுடர், அலுமினியம் பவுடர், ஆக்சி 99 பியூர் ஆக்சிஜன் சிலிண்டர், சல்பர் பவுடர், ஸ்டெரைல் சர்ஜிக்கல் பிளேட், இஸ்லாமிக் ஐடியாலஜி அண்ட் ஜிஹாத் பற்றிய புத்தகங்கள், கைப்பட எழுதிய குறிப்புகள். இது பார்த்த பிறகாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இல்ல இல்ல இது ஒரு சூசைட் அட்டாக், இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னு சொன்னாங்களா? இதை பார்த்த பிறகும் மாநிலத்தினுடைய டிஜிபி சொன்னாரு, பார்த்த பிறகும் சொன்னாரு இது ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். இன்னைக்கு அந்த விபத்து நடந்து, அந்த வெடிகுண்டு தாக்குதல் நடந்து, சூசைடு பாம்பிங் நடந்து 1 வருடம் 5 மாதத்திற்கு பிறகு 4 முறை என்ஐஏ ரைடு பண்ணி, தமிழகத்தில் 86 இடத்துல ரைடு பண்ணி, 12 மாவட்டத்தில் ரைடு பண்ணி, 15 பேர்த்த கைது பண்ணி, சத்தியமங்கலத்தினுடைய காட்டுல தான் இதற்கான பயிற்சி நடந்தது அப்படிங்கிற ஆதாரபூர்வமா சொல்லி, இந்த கேஸ் சம்பந்தமான முதல் சார்ஜ் ஷீட்டை 6 பேர்த்து மேல போட்டு, 3 நாட்களுக்கு முன்பு அதே என்ஐஏ அக்டோபர் 23 2022 சம்பந்தமாக மறுபடியும் ஒரு ரைட் நடத்தி, கோயம்புத்தூர் அராபிக் காலேஜ், சென்னை அராபிக் காலேஜ் மறுபடியும் ரைட் நடத்தி, இவ்வளவு நடந்த பிறகு திமுகவினுடைய அரசு என்ன சொல்றாங்கன்னா இது சிலிண்டர் விபத்துங்கிறாங்க. சகோதர சகோதரிகளை நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு நான் ஜெயின் கமிஷன் அறிக்கையிலிருந்து ஆரம்பித்தேன். இன்னும் 500 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் மாறும் என்று எதிர்பார்ப்பது அது முட்டாள்தனமாக மட்டும்தான் இருக்கும். இதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இது மாறணும். கோயம்புத்தூர் பாதுகாப்பாக இருக்கணும். எங்கே பாதுகாப்பு இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் வளர்ச்சி, எங்கே வளர்ச்சி இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் வறுமை ஒழிப்பு, எங்கே வளர்ச்சி இருக்கிறதோ அந்த மாநிலம், அந்த சமுதாயம், அந்த நாடு மட்டும்தான் முன்னேறும் என்று நாம் நினைத்தால் அதற்கு அடிப்படையான தேவை அந்த ஊரினுடைய, அந்த சமுதாயத்தினுடைய, அந்த மாநிலத்தினுடைய, அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு. இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூருக்கு எதை கொண்டு வருகிறதோ இல்லையோ, கோயம்புத்தூரினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகோதர சகோதரி, RSS இயக்கம் நடத்தக்கூடிய நிகழ்வுல மூத்த தலைவர்கள் இருக்கும் பொழுது மேடையிலே நான் அரசியல் பேசினால் அது சரியாக இருக்காது. ஆனா இன்னைக்கு அரசியல் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். நான் 26 ஆண்டுகள், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில, நான் ஒரு தனி மனிதனாக, இங்க இருக்கக்கூடிய நீங்களும் 26 ஆண்டுகள் காத்திருக்க தயாராக இல்லை. அதற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். அது மட்டும்தான் 26 ஆண்டுகளாக நாம் காத்திருப்பதற்கு, அடுத்த 26 ஆண்டுகள் இன்னும் காக்காம இருக்கிறதுக்கு அது மட்டும்தாங்க ஐயா வாய்ப்பு.